பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம உன்னத பாடல் புஸ்தகத்தை கொஞ்சம் கற்றுக்கொள்வதற்காக நம்ம தியானிக்க ஆரம்பிச்சிருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்னத பாடல் புஸ்தகத்தை குறித்து ஒரு சில விளக்கத்தை முதல் நாளில் சொன்னேன். நேற்று பார்த்தோம், வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. இது யார் பேசுகிறதுனா, மணவாட்டி பேசுவதாக அர்த்தம், இல்லைன்னா பெண் பேசுவதாக அர்த்தம். சரியா? அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னை முத்தமிடுவீராக, உம்முடைய நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதனுடைய முழு கான்செப்ட் என்ன, இதனுடைய நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஆண்டவருடைய அன்பு, அது அன்பின் முத்தம். அன்பினுடைய வெளிப்பாடு தான் முத்தம். சரியா? இது நீங்கள் ஒரு கணவன் மனைவிக்கு சொல்லும்போது அதை நீங்கள் வேறு மாதிரி சொல்லலாம். ஆனால் சபைக்கு சொல்லும்போது, ஒரு மற்ற நபருக்கு சொல்லும்போது, இதை நீங்கள் அன்பின் வெளிப்பாடு, நீங்கள் அப்படி தான் சொல்லணும். சரியா? அதான் குழப்பக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அப்போ அன்பின் முத்தம், ஆண்டவருடைய அன்புக்கு ஈடு என எதுவுமே இல்லை, அவருடைய நேசத்துக்கு ஒப்பான நேசம் எதுவுமே இல்லை. சரியா? அடுத்தது வசனம் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாக இருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சொல்லணுங்க. உம்முடைய நாமம் எப்படி, அதை இன்னும் உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள் அப்படி சொல்லிட்டு, உமது நாமம் எப்படிப்பட்டதுன்னா ஊற்றுண்ட பரிமள தைலம். இந்த தைலத்தை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, மரியாள் வீட்டில், லாசருடைய வீட்டில் விருந்திருப்பார்ல இயேசு, அப்பொழுது அந்த தைலத்தை கொண்டு நினச்சிவாங்கன்னா ஊற்றுவாங்க. அதை உடைக்கும் போது தான் என்ன வரும்னா அந்த வாசனை வரும். சரியா? அப்போ அந்த வாசனை பைபிள் சொல்லுது, வீடு முழுவதும் அந்த வீடு பரிமள தைலத்தினால் நிறைஞ்சதுன்னு போட்டிருக்கு. பரிமள தைலம் எப்படி செய்வாங்க, அது என்ன வாசம் அப்படின்னா, அதுக்குள்ளே நிறைய உள்ளே போகணும். இப்போது ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து விரும்பக்கூடியவர். இப்போ சில வாசனை நம்ம விரும்ப மாட்டோம். சில இடத்துல நீங்கள் ஒருவேளை ரோட்டு ஓரங்களில் ஒரு அசுத்தம் கிடந்துச்சுன்னா அந்த வாசம் வந்தால் மூக்கு என்ன செய்வோம், பொத்திக்கொள்வோம். ஆனால் இயேசு அப்படின்னாலே விருப்பம் வரும். இயேசுவின் நாமம் அது அதான் ஒரு பழைய பாட்டு உண்டு, பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம், பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். உண்மைதான். இன்றைக்கி உலகம் முழுசும் இயேசுங்கிற வாசனை வீசுது. இதை யாவனாலும் தடுக்க முடியல. சட்டம் போட்டும் தடுக்க முடியாது, நீ திட்டம் போட்டும் தடுக்க முடியும். இப்போ ஒரு வாசனை வர்றதை நீங்கள் எப்படிங்க தடுப்பீங்க? மூக்கை வேண்டாம் பொத்திக்குவீங்க, கொஞ்ச நேரம். எவ்வளோ நேரம் தான் பொத்துவீங்க? இப்படி சொல்லட்டுமா, ஒருவேளை ஒரு கெட்ட வாசம் வருதுங்கிறதுக்காக நீங்கள் மூக்கை பொத்துவீங்க, ரொம்ப நேரம் மூக்கை பொத்துனா செத்து போயிடுவீங்க. அதே போல் தான் இயேசுங்கிற வாசனை இன்றைக்கி உலகம் முழுசும் வீசிக்கிட்டு இருக்குது. எனக்கு இயேசு வேண்டாம், நீ மூக்கை பொத்துனா செத்தே போயிடுவா நீ சீக்கிரத்தில். இயேசு இல்லாமல் வாழ முடியாது உலகத்தில். சரியா? நேரம் ஆயிரும். அப்போ கவனிங்க, அவருடைய நாமம் இனிமையானது, வாசனை வீசக்கூடியது. அதாவது நம்ம சில வாசனை நுகர்வும் தெரியுமா, நமக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வாசனையை. அப்படி எல்லாராலையும் விரும்பக்கூடியவர் இயேசு. அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாக இருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். நம்ம எல்லாருமே கன்னிகைகள் தான். நான் ஒரு நாள் பேசியிருக்கேன், யூடியூப்பில் இருக்கும். நம்ம எல்லாருமே கன்னிகைகள் தான். புத்தி உள்ள கன்னிகையா, புத்தி இல்லாத கன்னிகையா, அதுதான் பார்க்கணும். பவுல் சொல்லும்பொழுது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்கான தேவ வைராக்கியமாக இருக்கிறேன் அப்படிம்பாரு. நம்ம எல்லாருமே கன்னிகைகள். உலக பிரகாரமான உலக பிரகாரமாக திருமணம் ஆகாதவங்க தான் கன்னிகைகள். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களில் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக காத்திருக்கிற ஆண் பெண் எல்லாருமே யாருன்னா கன்னிகைகள் தான். அவங்களுக்கு திருமணம் ஆகி இருந்தாலும் கன்னிகைகள் தான். ஏன்னா நமக்கு மணவாளன் இயேசு. அப்போது அவர் வாசனை இன்பமாக இருக்கிறதுனால எல்லாருமே அவரை நேசிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் கன்னியர்கள் அவரை நேசிப்பாங்க. நீங்கள் உண்மையாக ஆண்டவருக்கு கற்புள்ள கன்னிகையாக இருந்தீங்கன்னா உங்கள் நேசம் கர்த்தர் மேலே இருக்கும், வேறு எது மேலேயும் இருக்காது. இதுதான் அதனுடைய அர்த்தம். இன்னும் ரொம்ப போனால் நேராகும். சில விஷயங்களை மட்டும் பார்ப்போம். கர்த்தர் உதவி செய்வார். God bless you.